ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எந்த அளவுக்கு தற்பெருமையை பயப்படுகிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஹுத்தூரத்தை நம்ம விளங்கப்படுத்திக்கிறோம், இப்போ அப்படி ஆபத்தை விளங்கப்படுத்துறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்ன சொல்றாங்க, இதை வலியுறுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது மா அக்ஷா அலைக்குமுத்தன் மா அக்ஷா அலைக்கும் அன் துஸ்னிபு, நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை. பாவம் செய்வதை பயப்படவில்லை. நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்து உங்களுக்கு ஏற்படுகின்ற சுய திருப்தி இருக்கிறதே, அதை நான் பயப்படுகிறேன். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க பாவம் செய்வதை நம்ம பயப்படவில்லை, அதனால் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு சுய திருப்தி, நம்ம பாவம் செய்யவில்லையே என்று சிந்தனை மூலம் ஒரு ஏற்படுமே, அதனால் ஏற்படுற ஒரு சுய திருப்தி இருக்கிறே, தற்பெருமை, அதை நான் பயப்படுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே நினைச்சிடப்பட அப்ப நம்ம சினிமா பார்க்குறது சரிதான், நமக்கு தற்பெருமை இல்லாமல் இருக்குது பாருங்க, விளங்கிட்டா, அழிஞ்சு போகக்கூடிய அந்த தற்பெருமை இல்லாமல் நம்ம சினிமா அது பிரச்சனை இல்லை. ஏன்னா இதோட ஒப்பிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இதை என்ன செய்யலை, பயப்படலைன்னு நினைச்சிடக்கூடாது. என்றைக்கு ஒரு மனிதன் ருக்கூன் தனக்கு தான் செய்கிற பாவத்தில் திருப்தி அடைகிறானா அது ஒரு தற்பெருமை தானே. தான் செய்கிற பாவத்தை ஒருத்தன் துடிச்சுக்கின்னு இருக்கணும், அதை விட்டுட்டு நம்ம செய்கிற சரிதான் அப்படின்னு ஒரு பாவத்தில் ஒருத்தன் திருப்தி அடைஞ்சான்னு வைங்க, அது ஒரு தற்பெருமை. அல்லாஹ் மன்னிப்பா, நம்ம சொர்க்கத்தான் போட போறான்னு நம்பிக்கை. எனவே எப்பொழுதும் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை, பாவம் செய்யாமல் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ஒரு மனிதன் ஒரு மோசமான விஷயத்தை சொல்ல போறான்னா அதுக்கு எதை ஒப்பிடுவான், அதை விட கொஞ்சம் குறைஞ்ச மோசமானதான் ஒப்பிடலாம். அதை விட கொஞ்சம், அதாவது களவு பரவாயில்ல அப்படின்னு நீங்க சொல்லணும்னா அதோட தொழுகையை ஒப்பிடுவீங்க, தொழுகையை விட களவு எவ்வளவு பரவாயில்ல அப்படியே சொல்லுவீங்க. கொள்ளையை விட களவு எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்லுவீங்க, கொள்ளையை விட களவு அப்படின்னா அர்த்தம் என்ன, கெட்டதை ஒப்புற நேரத்தில் இன்னும் அதை விட மோசமானதோடு தான் என்ன செய்யும், ஒப்பிடுபடும். நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தையும் தற்பெருமையை ஒப்பிடுறாங்கன்னா ரெண்டு ஆக மோசம்னு அர்த்தம், ரெண்டு என்ன ஆக மோசமான ஒரு அம்சம்னு அர்த்தம். அப்ப அதனால் ஏற்படக்கூடிய சுய திருப்தி தற்பெருமையை பயப்படுகிறேன். இதனால தான் இமாம் முத்தர்ரிஃப் என்ற ஒரு அறிஞர் சொல்றாரு, லிஅன் அகூம ஃபில் லைலி காயிமன், அதாவது இரவிலே நான் எலும்பி நின்று தொழுது, காலையில உஸ்பிஹு முஅஜபன், தற்பெருமை உள்ளவனாக விடுகிறதை விட இரவில் தூங்கியவனாக இருந்து காலையில் நாதிமன் வருந்தியவனாக விடுவது எனக்கு சிறந்தது என்றார். இரவு ஃபுல்லாக தொழுதுட்டு காலையில் விடுகிற நேரத்தில் என்ன, அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு இரவில் தொழுது விட்டோம். பெரும்பாலும் இந்த ஊரில் எவனும் தொழுதிக்க வாய்ப்பில்லை, நம்ம தான் தொழுதிப்போம். நம்ம இந்த பில்டிங்கில் எவனும் தொழுதிக்க வாய்ப்பில்லை, நான் தான் தொழுதிக்கிறேன். அப்படி சுபஹுக்கு பள்ளிக்கு போகிற பேர் பார்க்குற, அப்படி வலை சலாம் கொடுத்தோன்னே ஒரு 5 மினிட்ஸ் இப்படி தான் இருக்கிறது. இந்த பக்கத்தில் எவனும் இல்லை, வணங்கிட்டா நம்மளோட பில்டிங்கில் இருக்கிற எவனுமே இல்லை. அப்புறம் இங்கே ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் பார்க்குற எவனுமே இல்லை. சலாம் கொடுத்ததோடையே என்ன, அந்த சுபஹ் தொழுகை அவனுக்கு கிஃப்ட் என்ன, யார் யார் வரலையும் அவனை பற்றி ஒரு வாட்ச் பண்ணுறது, வாட்ச் பண்ணிட்டு உள்ளத்தில் ஒரு கெட்ட, நம்ம சொல்கிறது மேலே ஒன்றும் இல்லை, உள்ளத்தில் சின்ன ஒரு கெட்ட எண்ணம் என்ன, இவன்லாம் இன்றைக்கு சுபஹுக்கு வரல, இன்றைக்கு குளிர் நேரம் அதிகமாக, அதில் வேற நான் வந்திக்கிறேன். நம்மளை இமாம்கள் காலத்து மனிதர் நம்மளாம், விளங்கிட்டா, குளிர் நேரத்தில் நம்ம வந்திக்கிறோம் பாருங்க, இந்த திருப்தியெல்லாம் ஷைத்தான் வேகமாக போடுவான். இதை நினைச்சு சுபஹ் தொழாமிக்கிறோம், சந்தோஷப்படக்கூடாது, விளங்கிட்டா. அதாவது நம்ம பேசுகிற சப்ஜெக்ட் தொழுகிறவனுக்கு ஏற்படுற திருப்தி, தொழாதவன் பாவம், அது பெரும்பாவம். ஆனால் தொழுகிறவன் அவன் என்ன நினைக்கணும், சலாம் மலக்குமார்களுக்கு சலாமை சொல்லிட்டு, விளங்கிட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும் மட்டும் இங்கே கீழே பார்த்தா சரி. அன்றைக்கு தான் அந்த மற்ற 4 நேரத்தில் பார்க்காத அளவுக்கு பார்க்கறது சுபஹுக்கு, விளங்கிட்டா. அஸ்ஸலாமு அலைக்கும் இங்கே சலாம் பார்க்குற, இங்கே பார்த்தா உள்ளத்துக்குள்ள என்ன வருது, எவனவன் பள்ளிக்கு வரல, இவன்லாம் சுபஹுக்கு என்ன செய்யலை, பள்ளிக்கு வரல, உள்ளத்துக்குள்ள என்ன ஒரு சின்ன இது, 2ஆம் நாளும் வரல, 3ஆம் நாளும் வரல, நீங்கள் போயிட்டீங்கன்னு வைங்களேன் மோஜப், அதுக்கப்புறம் ஒத்தனும் பள்ளிக்கு வரதில்லை, ஒத்தனும் பள்ளிக்கு வரதில்லை என்று என்ன, உண்மையிலேயே அங்கலாய்ப்பதில் நன்மை இருந்தால் அப்படி சொல்லலாம், ஒத்தனும் பள்ளிக்கு வரது இல்லை, என்ன லாபம், ஒன்றும் இல்லை. நீங்கள் பொதுவாக உங்களுக்கு ஒரு மார்க்க உரையில் பள்ளிக்கு வர சொல்ல கிடைக்குதா, நல்லது. ஒரு 10 பேருக்கு விஷயத்தை சொல்லி வர வைக்க கிடைக்குதா, நல்லது. அந்த பில்டிங்லேயே எல்லாரும் பள்ளிக்கு வர வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாமா, நல்லது. அதை விட்டு எல்லாரும் வரல என்றது நான் வாரேன் அர்த்தம் தானே, அதானே அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹலக்கன் நாஸ், மக்கள் எல்லோரும் அழிந்து விட்டார்கள் யாராவது சொன்னா ஃபஹுவ அஹ்லகுஹும், அவர் தான் அதிலேயே மிகவும் அழிந்து போனவர். நாங்கள் ரசூலுல்லாஹ், எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க, எல்லாரும் நாசமாயிட்டாங்க, எல்லாம் கெட்டு போச்சு, எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு யாராவது சொன்ன அர்த்தம் என்ன, அவன் தான் அதுல முதலாவது ஆனவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்றாங்க. எனவே நம்ம எப்பொழுதும் அந்த முத்தர்ரிஃப் என்ற அறிஞர் சொல்றாரு, இரவுல தொழுகிறவனாக இருந்து காலையில நான் எனது முஅஜப் ஒரு திருப்தியோடு விடுவதை விட, இரவுல தூங்குறவனாக இருந்து காலையில் நான் கவலையாக விடுகிறது எனக்கு சிறந்த. அவர் சொன்னது இரவு தொழுகை வித்ர் தொழுகை, சுப தொழுகை இல்லை. அவர் சொன்னது இரவு தொழுகையையும்
வித்திரு தொழுகை தான் என்ன சொன்னார். அப்படி இருந்து நம்ம பெருமிதம் அடைகிறதை விட இது எனக்கு என்னது சிறந்தது அப்படின்றது. எனவே எப்பொழுதும் நம்ம மற்றவர்களுடைய அமல்களையும் இஹ்திபார் பண்ண போகக்கூடாது, எங்களுடைய அமலையும் மற்றவர் இஹ்திபார் பண்ண விடக்கூடாது. மற்றவர் அமலை இப்போ ரமதானில் இருப்போம், ரமதான் இருக்கிற நீங்கள் எவ்வளோ ஓதிக்கிறீங்கன்னு கேட்குறது. அப்போ அவர் ஒரு 5 ஓதினா அல்ஹம்துலில்லாஹ் நான் ஒரு 12 ஓதிட்டேன் தேவையா இது? அவராக எழுதுறாரு உங்களோட நன்மையை இல்லை. அப்போ அவருக்கும் சங்கடம். 5 ஓதினா அவருக்கு என்னது நம்ம 5 சொல்ல வேண்டியிருக்குதுன்னு 5 அதுவும் சங்கடம். இவருக்கு திருப்தி ஏன்? இவர் எப்பயும் தனக்கு கீழே உள்ளதை பார்க்குறேன். இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உஜுப் சம்பந்தமாக ஒரு பாயிண்ட் சொல்றாரு. எப்படின்னா எப்பொழுதுமே உலக விஷயத்தில் கீழுள்ளவர்களை பார்க்க வேண்டும், மார்க்க விஷயத்தில் மேலுள்ளவர்களை என்ன செய்யணும் பார்க்கணும். எப்படி பார்க்கக்கூடாது? பரவாயில்ல நம்ம ஒரு 3 நேரமாக தொழுறோம், அவன் தொழுறானே இல்லையே, நம்ம 3 நேரமாக தொழுகிறோம் அல்ஹம்துலில்லாஹ், அப்படி பார்க்கக்கூடாது. அது மார்க்க விஷயத்தில் அப்படி பார்க்கவே கூடாது. உலக விஷயத்தில் தான் நான் அவனை விட கொஞ்சம் என்ன செய்யற அதிகமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். மார்க்க விஷயத்தில் எங்கடவே மேல் உள்ளவங்களை பார்க்கணும். மார்க்க விஷயத்தில் என்னடா அவன் அப்படி இருக்கிறேன். இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் நம்ம கெட்டு போனதன் காரணமாக ரிசர்ச் எல்லாம் பண்ணுறது கெட்டு போனவர்களோட தான். யாரெல்லாம் அமல்ல குறைவாக இருக்கிற நீங்கள் எவ்வளோ தொழுதிக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ ஓதிக்கிறீங்க, அப்போ அவரே வேறு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு இமாம் ஆகிக்கலாமே. அதனால் என்னது அந்த மாதிரி கேள்வியை கேட்டு திருப்தி அடைஞ்சிக்கிறது. அவன் 12ன்னா நான் 13, அவன் வந்து என்னது சுன்னத்து நோன்பு பார்க்குறேன். இப்படி தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை என்ன செய்து நம்ம உருவாக்கி கொள்கிறோம். இதை அதாவது ஆரம்ப கால அறிஞர்கள் ஒருவர் இமாம் முத்தரிஃப் அவர்கள் சொல்கிறாங்க, எனக்கு காலையில் இந்த எஜாப் இல்லாமல் விடியணும், என்ன தற்பெருமை இல்லாமல் விடிய வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய தற்பெருமை நான் பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பயந்திருக்கிறார்.